அன்பானவர்களே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாகச் சொல்லுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபிய ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகும்போது அந்த வனாந்தர பாதையிலே அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த வனாந்தர பாதையிலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அதனால் தங்களுடைய ஆடு மாடுகளும் தாங்களும் இறந்து விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் பயப்பட்டு அங்கு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே அவர்கள் போய் கேட்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி என்னிடத்தில் ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்கள் என்று சொல்லும்போது அவனிடத்தில் சுரமண்டலக்காரனை கொண்டு வந்து அவன் வாசிக்கையில் அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, எப்படி இது ஆகும்? இது ஆகும், ஆண்டவரால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது நடக்குமா, இது முடியுமா, இது ஆகுமா, இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர், அதுதான் கடவுள். கர்த்தர் இந்த வசனத்தின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் bless you.